வணக்கம் 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 மக்களே. பேலன்ஸ் ஐஎஸ் அகாடமி ஆச்சார். நம்ம இன்னைக்கு பேங்கிங்கில் ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்ல இருந்து தான் வீடியோ பார்க்க போகிறோம். கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் கிடையாது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். மெயின்ஸில் தான் இருக்குது. மெயின்ஸில் தானே இருக்குது. ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆனால் தானே மெயின்ஸுக்கே படிக்கணும் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. பேரே கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஸோ அப்பப்போ நீங்கள் டெய்லி அப்டேட்ஸ் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். அதை எப்பயுமே கிளப் பண்ணி ஒட்டுமொத்தமாக படிச்சிடலாம்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. ஏன்னா ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் எக்ஸாக்டாக 10 days தான் இருக்கும். அதாவது 10வது நாள் நீங்கள் எக்ஸாம் எழுத உட்காந்துருவீங்க. ஓகே, அதனால் அது வரைக்கும் நீங்கள் படிச்சுக்கலாம், அப்போ படிச்சுக்கலாம்னு தயவு செஞ்சு இருந்துடாதீங்க. விச் இஸ் நாட் அட்வைசபிள் அட் ஆல். அதனால் நீங்கள் அந்த 10 நாள் அப்படிங்கிறது எதுக்குன்னா ரிவிஷனுக்கான டைம். ஸோ அதை நீங்கள் முன்னாடியே படிச்சிருந்தீங்க. நம்மளுக்கு அந்த 6 months கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் அப்போ போய் படிக்க முடியாது. ரிவிஷன் தான் பண்ண முடியும். ரிவிஷன் பண்ணுறதுக்கே சில பேருக்கு டைம் பத்தாது. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் இப்போலேருந்தே படிச்சுக்கோங்க. அந்த கரண்ட் அஃபேர்ஸில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லேருந்து தான் நீங்கள் வீடியோ பார்க்க போகிறோம். அப்பாயின்மெண்ட்ஸ். இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு 2 பார்ட்டாக வரும். பார்ட் 1 இன்னைக்கு பார்த்துக்கலாம், பார்ட் 1 அப்கமிங் டேஸில் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மே 2025க்கான அப்பாயின்மெண்ட்ஸ். ஓகே, போயிடலாமா? ஸோ இதில் யார் யார் அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க, எந்த ஆர்கனைசேஷன்ஸில் அப்பாயிண்ட் ஆயிருக்காங்கன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஷில்பா குமார். அவங்க எம்டி அண்ட் இந்தியா ஹெட் ஆஃப் பிஐஐ அதுக்கு அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. பிஐஐயோட ஃபுல் ஃபார்ம் பிரிட்டிஷ் இன்டர்நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட். அதுக்கு எம்டி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அலோக் ஜோஷி. அவர் ரீவேம்ப் NSAB உடைய சேர்மனை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. NSAB உடைய ஃபுல் ஃபார்ம் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்டு. ஓகேங்களா? அதோடைய சேர்மன் தான் அலோக் ஜோஷி. அடுத்தது அரவிந்த் ஸ்ரீவஸ்தவா. அவர் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில ரெவன்யூ செக்ரட்டரியா சார்ஜ் எடுத்திருக்காரு. ஓகே. அடுத்தது ஏர் மார்ஷல் நாம்தேஷ்வர் திவாரி. இவர் வைஸ் சீஃப் ஆஃப் த IAF இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் உடைய வைஸ் சீஃபா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது கபில் தேவ் சோபோ மும்பை ஃபால்கன்ஸ் அப்படிங்கிற கம்பெனியோடைய பிராண்ட் அம்பாசிடரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஸ்ரீ பிரகாஷ் மேக்டம். அவர் MD ஆஃப் NFDC அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. NFDCங்கிறது நேஷனல் ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், அதோடைய MD தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பிரவீன் சூட். அவர் ஏற்கனவே CBI டைரக்டரா தான் இருந்தாரு. இப்போ அவருக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பீரியடை கொஞ்சம் 1 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எது வரைக்கும் கேட்டீங்க அப்படின்னா டில் மே 2026 வரைக்கும் இந்த பீரியடை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் போப் பிரான்சிஸ் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும் இல்லையா? அவங்க தான் யாரு? லியோ 14 அப்படிங்கிறவங்க அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அவர் ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் போப். ஓகே. அடுத்தது ஹார்வன்ஷ் சாவ்லா. அவர் சேர்மன் ஆஃப் பிரிக்ஸ் CCI உடைய ஃபுல் ஃபார்ம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, அதோடைய சேர்மனை தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. கடைசி நம்ம எல்லாருமே நியூஸ்ல பார்த்துருப்போம், இல்லை நியூஸ் பேப்பர்ல படிச்சிருப்போம். டாக்டர் அஜய் குமார் அவர் தான் சேர்மன் ஆஃப் UPSC அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி பார்ட் 2ல அப்பாயின்மெண்ட்ஸ் பார்ப்போம். இந்த டேப்லேஷன் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ.